எடப்பாடி பழனிசாமி பரப்புரையின் போது நாமக்கல்லில் கிட்னி திருட்டு சம்பவம் நடந்ததாக பேசி வருகிறார். ஆனால் நடந்திருப்பது கிட்னி திருட்டு இல்லை, கிட்னி முறைகேடு என அமைச்சர் மா சுப்பிரமணியன் எடப்பாடி பழனிசாமிக்கு விளக்கம் அளித்துள்ளார். இப்போ எடப்பாடி பழனிசாமி கூட தேர்தல் அவரோட பிரச்சாரத்தில் சொல்லின்னு வர்றார், இது திருட்டிட்டாங்க, அதாவது மனித உறுப்புகள் திருடுறாங்க அப்படின்னாரு. இது என்ன டீப்பாக போனோம்னா, இது திருடா முறைகேடாங்கிறத முதல்ல அதை புரிஞ்சுக்கணும். திருடுங்கிறது யாரையாவது ஒருத்தர் தெரியாதனமாக போய் படுக்க வச்சு அவருக்கு தெரியாமல் கிட்னியோ லிவரோ எடுத்தால் அதுக்கு பேர் திருட்டு. இது முறைகேடு. இது இன்றைக்கி இல்லை, 2019 அதே நாமக்கல்லில் நடந்திருக்கு. அதே நாமக்கல்லில் 2019 சாட்சாத் எடப்பாடி பழனிசாமி தான் முதலமைச்சர். அப்போ ஒரு காவல்துறை அதிகாரி நடவடிக்கை எடுத்து இப்போ அந்த சிஎஸ்ஆர்லாம் கொடுத்துருக்கார். 2019 கொடுத்துருக்கார். 2019 காவல்துறை அதிகாரி நடவடிக்கை எடுக்க சொன்னதை அவங்க எடுக்காமையே போயிட்டாங்க. அதோட தொடர்ச்சியாக தான் இப்போ எங்களுக்கு பத்திரிகைகள்லையும் ஊடகங்கள்லையும் வந்த செய்தியின் அடிப்படையில் இப்போ நம்ம துறை அதிகாரிகள் ஆய்வு பண்ணி, எல்லா இணை இயக்குநர்கள் ஆய்வு பண்ணி அங்கே தப்பு நடந்திருக்குங்கிறத 2 வாரம் டைம் கொடுத்தோம். ப்ராஜெக்ட் டைரக்டர் தலைமையில் 2 வாரம் போய் விசாரணை நடத்தி அறிக்கை கொடுக்கணும்னு சொன்னோம். இந்த 2 வாரத்துக்குள்ளவே முதல் வாரம் முடித்த உடனே ஒரு பிலிமினரி ரிப்போர்ட்டில் தப்பு நடந்திருக்கிறதுங்கிறது தெரிய வந்ததால் உடனடியாக 2 மருத்துவமனை சஸ்பெண்ட் பண்ணியிருக்கிறோம். இந்த 2 வாரம் கழித்து முழுமையான அந்த ரிப்போர்ட் வந்த உடனே யாரெல்லாம் சம்மந்தப்பட்டவர்கள் இருக்காங்களோ அவங்களுக்கு என்னெல்லாம் டிபார்ட்மெண்டல் ஆக்ஷன், போலீஸ் ஆக்ஷன் எதெல்லாம் இருக்கோ எல்லாமே எடுப்போம். அதிமுக ஆட்சியில் எடப்பாடி பழனிசாமி செய்யாததை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம், அதை அவரால் பொறுத்து கொள்ள முடியவில்லை என அமைச்சர் KN நேரு செய்தியாளர் சந்திப்பில் தெரிவித்துள்ளார். இது கிட்ட வந்து சொல்லு என்ன சொல்றாரு, அவங்க ஆட்சியில 10 வருஷம் உருட்டி பரட்டாங்களா, அதை சொல்லியிருப்பாரு. எங்களெல்லாம் சொல்லியிருக்க மாட்டாரு. என்ன உருட்டு புரட்டு என்ன பண்ணாங்களா சொல்லுங்களா. ஏங்க 5 ஆண்டு காலம் மக்கள் ஆட்சி செய்ய டைம் கொடுத்துருக்குறாங்க. ஒரு திட்டமாக தான் செய்கிறாங்க. நாங்கள் இன்னைக்கு நேரடியாக வந்திருக்கிறோம். மக்கள் ஆதரவு எவ்வளோ இருக்குன்னு பாருங்க. முதலமைச்சருடைய திட்டத்துக்கு எவ்வளோ ஆதரவு இருக்குன்னு சொல்லுங்க. அவங்களால தாங்கிக்க முடியல. உறுப்பினர் சேர்க்கவே போய் கோர்ட்டுக்கு போறாங்க. நீ எப்படி வந்து கேட்கலாம் அப்படின்னு கோர்ட்டுக்கு போறாங்க. அதுக்கு இதெல்லாம் உறுப்பினர் சேர்க்கறது கூட அவங்களால தாங்க முடியல. இதெல்லாம் மக்கள் ஆதரவு அதிகமாக இருக்கணும்னு தாங்க முடியல. அவங்க காலத்தில் செய்ய விட்டுட்டாங்க, எல்லாம் இப்போ செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. என்ன செய்ய சொல்றீங்க? பிரதமர் தமிழகம் வருகிறார் சார், பல்வேறு திட்டங்களை துவக்கி வைக்கிறதுக்கு. 2000 அவங்களுடைய அடுத்த தேர்தலுக்கு வந்து தயாராகிறாங்கன்ற மாதிரி சொல்றாங்க. அவங்க வேலையை பாக்குறாங்க, நாங்க எங்க வேலையை பாக்குறோம். பல கோரிக்கைகள் வச்சிருக்கீங்க, திட்டங்கள் திட்டங்களுக்கு மத்திய அரசு ஒன்றும் கொடுக்கல. பிரதமர் இங்க வரப்போறாரு, அது தொடர்பாக எதுவும் வந்து இங்க வலியுறுத்த வாய்ப்பு இருக்கா? நாம தலைவர் தான் பேசுவார். எங்களுக்கு கொடுத்த வேலை அவரை வரவேற்க வழி அனுப்புறதுக்கு வேலை கொடுக்குறோம். அதுக்காக தான் வந்திருக்கிறோம். நாங்கள் அவங்க நேரடியாக இப்படி எங்களுக்கு மேலே சிஎம்னு இருக்கும்போது நாங்கள் போய் கேட்கறது நல்லா இருக்காது. அதனால அவங்க கேட்பாங்க, கேட்டுக்கிட்டு இருக்காரு. தினம் வாரந்தோறும் லெட்டர் எழுதுறாரு. எங்களுக்கு வந்து 100 நாள் வேலை திட்டம் பணம் வரல கொடுக்கணுன்றாங்க, ஜல்ஜீவனுக்கு பணம் வரல கொடுன்றாங்க, ஸ்கூலுக்கு வரல பணம் வரல, பள்ளி கல்வித்துறைக்கு பணம் வரலன்னு வாரம் தான் எழுதிட்டு இருக்கோம். அவங்களுக்கு நான் தெரியாத இருக்க வரும்போது இல்லாம கொடுக்க முடியும். வாரம் எழுதிட்டு இருக்காரு முதலமைச்சர். ட்ரெண்ட ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.